நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எவ்வளோ நேரமா நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இவ்வளோ அவசரப்படலாமா பைரவா? பார்த்து தானே பண்ணணும். ஓப்பன் மார்க்கெட் பிசினஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி, எங்க பின்னாடியே வாங்க. கூடவே வர வேண்டாம். 100 மீட்டர் பின்னாடி வந்தா போதும். ம். கொஞ்சம் வேகமா போறாச்சப்பா, இது கொஞ்சம் எமர்ஜென்சியான விஷயம். வண்டி சர்வீஸ் முடிஞ்சு இப்போதானே வந்திருக்கு, அதனால வேகமாலாம் போக முடியாது. கல்யாணம் சம்மந்தப்பட்ட வேலை அதிகமாக இருக்குல்ல? ஆமா, கல்யாண வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்லண்ணே. அவங்க வீட்டில் தான் ஏகப்பட்ட கார் இருக்குமே. ஆட்டோக்காரங்களும் பொழைக்கணும்னா ராஜப்பா. அதுவும் சரிதான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ண்ணே. ஆமா ஆமா, இது கஜேந்திரன் சார் கல்யாணமா இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தானே எல்லாத்துக்கும் ஓடி ஆகணும். சரிதான் ராஜப்பா, அதுக்காக வேகத்தை குறைச்சிடாத. வா வா. இறங்குங்க. வா. 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 இந்த ரூம் தான். சரி தள்ளுங்க. முதல்ல பணம், அதுக்கப்புறம் மீதி எல்லாம். முதல்ல அவளை பார்க்கணும். ரூமுக்குள்ள இருக்கா? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் கண்ணால பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பணம் பாட்டு வாடலாம். தரகோபி,
இப்ப பணம் தரலாம்ல? என்ன அவ ஒரு மாதிரியா இருக்கா? அது அவளை ரூம்குள்ளே தள்ளி லாக் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. அதானே தவிர நாங்கள் அவளை எதுவும் செய்யல. பார்த்தல்ல, இப்ப பணம் கொடு. டேய் காசட்ரா, 1,50,000. அப்போ சீக்கிரம் போங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு கேட் எல்லாம் லாக் பண்ண முடியும். வா. ஆடி பாத்ரூம்ல போய் டவலை கொண்டு வா. கத்தாத. எந்திரி, போட கட்டி போட. நல்லா இறுக்கி கட்டிடா.
இவ்வளோ வண்டியில் ஏற்று. ஏய் நில்லுங்கடா. ராஜேந்திரா, கோபிகிருஷ்ணா, என்னடா இங்க நடக்குது? யாருடா இவங்களா? இந்த பொண்ணை கட்டி போட்டு எங்க கூட்டி போறீங்க? யார் இவரு? எதுக்கு இந்த விஷயத்துல நடுவில் வராரு? அட, நான் யாருன்னு கேக்குறியா? முதல்ல அவுத்து விடுறா, அப்புறம் சொல்றேன் நான் யாரு. நான் இவளை தூக்கிட்டு போக வந்தேன், தூக்கிட்டு தான் போவேன். அப்பனே வந்தாலும் இவளை கொண்டு போக முடியாதுடா. இந்த ஆளை அடிச்சு வெளியே தள்ளுங்கடா. என் மேல கை வச்சா இவளை கூட்டிட்டு போக முடியுமா? என்ன சாகடிக்கணும். என்ன மாத்திரம் இல்ல, இந்த ஆட்டோ டிரைவரும் சேர்த்து. டேய் ராஜேந்திரா, உங்க அம்மா தான் என்னை இங்க அனுப்பி வச்சா. நாளைக்கு உன் தம்பி கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதா? என்னையும் இந்த ஆட்டோ டிரைவரையும் சாகடிச்சிட்டு இந்த பொண்ணை நீங்க தூக்கிட்டு போயிட்டா உங்க அம்மா சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நீயும் கோபியும் உள்ளதான் இருக்கணும் 24 மணி நேரம். அதுக்குள்ள இவங்க எல்லாரையும் போலீஸ் சுத்தி வளைச்சு உள்ள போட்டுருவாங்க. தயவு செஞ்சு அச்சு மாமா இதுல தலையிடாதீங்க ப்ளீஸ். இது நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இது எல்லாமே மாதவ மாமாக்கும் தெரியும், ஸ்ரீகுட்டிக்கும் தெரியும், அம்மாவை தவிர எல்லாருக்குமே தெரியும். ஏண்டா மனசாட்சி இருக்கா உனக்கு? நீங்க ஒரு தாய் வயித்துல பிறக்கலனாலும் இவ உனக்கு தங்கச்சி தானடா. இந்த அப்பாவி பொண்ணு பொறுக்கிங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு யார் முகத்திலடா முழிப்ப? நீங்க அண்ணன் தம்பி எல்லாரும் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டா அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ராஜேந்திரா, யார் இந்த ஆளு? இவங்களுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? அடிச்சு ஓட விட்டுறவா? ஆடாடே, போலீஸ் இப்ப வந்துருவாங்க. ராஜேந்திரா, என்ன இதெல்லாம்? நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. கோபி, என்ன பண்றது? எல்லாம் இப்போ சொதப்பிடுச்சு. போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு போகாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்புறம் இந்த கல்யாணம் கூட நடக்காது. ஒருவேளை பைரவ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனா நம்ம எல்லாரும் மாட்டுவோம். பைரவ இந்த ஊர் எல்லையை தாண்டதுக்குள்ள போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்க. அச்சம் அம்மா இப்போவே அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. அம்மா தானே அனுப்பி வச்சிருக்காங்க. அச்சு மாமா, நீங்க இதை பார்க்கல கேட்கலன்னு நினைச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அவ்வளவு கேடு கட்டவேன் இல்லடா. இதை பாரு, மகேன்னு கால் பண்ணி கேளு என்ன செய்யலான்னு. நானே கேக்குறேன்டா, உங்க அம்மா கிட்டே கேக்குறேன். ஐயோ அச்சு மாமா வேண்டாம், அம்மாவை கூப்பிட வேண்டாம். அப்போ உனக்கு தெரியுதுல்ல நீ பண்றது எவ்வளவு பெரிய கேடு கிட்ட தரம்னு. இப்பவே முடிவு பண்ண கிருஷ்ணாவை இந்த பொறுக்கிங்க கையில கொடுத்துறதான்னு. ஆனா அடுத்த நிமிஷம் உங்க அம்மாவுக்கு சொல்லிடுவேன், என்ன வேணும்னாலும் செய். பைரவா, அவளை விட்டுரு. விடணுமா? இவர் என்னோட மாமா. அம்மா தான் அனுப்பி வச்சாங்க இவளோட காவலுக்கு. இவளை பைரவம் கூட இப்ப அனுப்புனா நாங்க எல்லாரும் உள்ள போயிடுவோம். நாளைக்கு என் தம்பி கல்யாணம் நடக்காது. நாம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். சரி, என்கிட்ட வாங்கினேன் அந்த பணத்தை கொடு. அந்த 1.5 லட்சம் ரூபாய் தரேன். சீக்கிரம் எடு. சொந்த தங்கச்சி வித்து காசு வாங்குறீங்களாடா, கேடு கட்டவங்களா?
பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுல, நான் அவளை கூட்டிட்டு போறேன். தள்ளி நிடுற. பரவாயில்ல, அழுகாது. நான் ரைட்டான நேரத்துக்கு வந்துட்டேன்ல, வா போ. உட்காரு. லக்ஷ்மி, அச்சுதன் அங்க போய் ரொம்ப நேரமாச்சே லட்சுமி. ஆட்டோல தானே போயிருக்காரு, கார் மாதிரி வேகமா போக முடியாதுல்ல. ராஜப்பா, வண்டியை ஓரமா நிப்பாட்டு. சரிங்கண்ணே. போன விஷயம் என்னாச்சு அச்சு? அவளை பாத்தியா? பார்த்துட்டேன். அங்க ஒரு சில பிரச்சனையால நடந்துச்சுக்கா. என்னாச்சு அச்சுதா? நீங்க பயந்த மாதிரியே தான். ரைட்டான நேரத்துல நான் அங்க போனதுனால காப்பாத்திட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அச்சுதா. சொல்றேன் அக்கா, நீ நிதானமா கேட்கணும். நீ கோபத்துல எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். அக்கா, நீ இப்ப எதுவும் சண்டை போடாத. கேள்வி கேட்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நீ போன கிருஷ்ணா கிட்ட கூட. இந்தா அக்கா. நான் தாம்மா. ஏதாவது தப்பா நடந்துச்சா? யாராவது உன்னை ஏதாவது? அச்சு மாமா வந்ததால மட்டும்தான் தப்பிச்ச. கவலைப்படாதம்மா, என்ன இருந்தாலும் உனக்கு எதுவும் ஆகல. போன அச்சுக்கிட்ட கூட. அக்கா, நீ எதுவும் தெரிஞ்சதா காட்டிக்க வேண்டாம்.
கல்யாணம் முடியட்டும். அவளை வச்சு வேலை பேசினதுல அவனுக்கும் பங்கு இருக்குல்ல அச்சு. கஜாக்கும் இது தெரியும்ல. ஒரு பொண்ணு வேலை பேச துணிஞ்சவன் ஒரு பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுவான்? அக்கா பொறுமையா யோசிங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றது? பெண் வீட்டார்கிட்ட என்ன சொல்ல போற? 2 பேர் வீட்டையும் சேர்த்து 10,000 பேரை கூப்பிட்டுருக்கீங்க. கல்யாணம் ஏன் நின்று போச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? நடந்ததெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாம் உயிரோட இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட பசங்களோட அம்மாவா நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அந்த பொண்ணை என் பையனோட பொண்டாட்டியா எப்படி நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? என்னதான் இருந்தாலும் தப்பு எதுவும் நடக்கலக்கா. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. இந்த விசாரணையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அப்புறம் அக்கா, கிருஷ்ணாவை என்ன பண்ணட்டும்? அங்க கூட்டியார முடியாதுல்ல? இப்போதைக்கு நீ அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சுதா? கௌசல்யா பசங்களுக்கெல்லாம் பிடிக்காதுக்கா. கௌசல்யாக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ எதுவும் பயப்பட வேண்டாம். உங்க பசங்களுக்கெல்லாம் நான் எதிரி ஆயிட்டேன். இன்னும் என்னோட பசங்க கிட்டேயும் எதிரி ஆகணுமா என்ன? அப்புறம் நான் அவளை என்ன பண்றது அச்சுதா? அவளை உன்னை நம்பி அனுப்புறதை விட நான் வேற யார்கிட்ட அனுப்ப முடியும்? சரிக்கா, வச்சிடுறேன். உட்கார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.